ஏற்கனவே இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தமிழ்நாடு போலீஸ் ஒரு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி இடி வரலாம் அப்படின்னு இவங்க கொஸ்டின் பண்ணுறதெல்லாம் அதுதான் நான் சொன்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அப்பயே என்ன பண்ணிருக்கணும், இந்த இடி ரேடே செல்லாது, இடி வந்து டாஸ்மாகர்ஸ் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்பயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இது அடிப்படையிலே சரியில்லை. டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இவங்க எப்படி ரைட் பண்ணலாம், ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னு ஏப்ரல் 23 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பயே சொல்லிருக்கலாம். ஹைகோர்ட்டுக்கு தெரியல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஜட்ஜே சேர்ந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுதா? ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக அந்த கேஸை ஃபைல் பண்ணவில்லை? அதான் கடைசி மூமெண்ட்டில் இடி ரைட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிகிறதா? ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும்னா வேண்டாமாங்க. இந்த மாதிரி திமுகவை டார்கெட் பண்ணுறதுக்கு பண்ணுதா மத்திய அரசு அப்படின்ற கேள்வி வருது. நோ நோ, இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் கிடையாதுங்க. டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடி வந்து தன்னுடைய எல்லா எல்லைகளையும் தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாஸ்மார்க்ல போன வாரம் நடந்த ரைட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனல் சேட்ஸ், பர்சனல் ஹிஸ்ட்ரிஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கு, இது வந்து தன்னுடைய எல்லைகளை கடந்து இடி செயல்படுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? பொதுவாக இந்த சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதும்பாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறோம். சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுங்க. பிகாஸ் உங்களுக்கு யூ பீப்புள் நோ தி லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் காமன் மேன். ஸோ இதில் வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, அதாவது இது முன்னுக்கு பின் நிறைய இது ஜட்ஜ்மெண்ட்ஸு முரணாக இருக்கிறது அப்படின்னு தோணுகிறது. இதே இந்த கேஸு டாஸ்மாக் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 5 7, 8, 9 வரைக்கும் இதே இந்த டாஸ்மாக்கை தான் இடி அவங்க ரைட் பண்ணாங்க. அந்த இடி ரைட் பண்ணும்போது பொதுவாகவே இடி உள்ளே வரணும் அப்படின்னா எஃப்ஐஆர் இருக்கு, அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் வருவாங்க அப்படின்னு. இந்த எஃப்ஐஆர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல போட்டிருந்தது 2017 வருஷத்துலேருந்து 2024 முடிய 41 எஃப்ஐஆர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த 41 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இடி உள்ளே வராங்க. இடி உள்ளே வரும்போது அவங்க உள்ளே வருது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், அது கீழே தான் உள்ளே வந்து ரைட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தமிழ்நாடு போலீஸ் ஒரு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி இடி வரலாம் அப்படின்னு இவங்க கொஸ்டின் பண்ணுறதெல்லாம் அதுதான் நான் சொன்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. நிறையா இதில் சிபிசிஐடி கூட நடத்துவாங்க. மீன்வெல் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே மணி ட்ரையல் எந்த அளவுக்கு இதை பரிமாற்றம் அதில் இந்த பியாண்ட் ஒரு இந்த இதில் இருக்குன்னா கண்டிப்பாக இடி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா மார்ச் 7, 8, 9 வரைக்கும் 2025 இடி ரைட் பண்ணிருக்காங்க டாஸ்மாக்கை. அப்போ தான் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அண்டு இவங்க டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. இடி வந்து டாஸ்மாக் அப்படிங்கிறத இவங்க ஆர்கனைசேஷனை இவங்க எப்படி ரைட் பண்ணலாம், ரைட் பண்ணக்கூடாது, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ இருந்த 2 ஜட்ஜ் சென்னை ஹைகோர்ட்டில், எனக்கு நேம் ஞாபகம் இல்லை, அவங்க உடனே என்ன பண்ணாங்க, இடி ரைடுக்கு தடை விதித்தார்கள் மார்ச் 15. அடுத்த கட்ட விசாரணை மார்ச் 25 நடக்கும் அப்படின்னாங்க. மார்ச் 25 மறுபடியும் இடி வந்து அது வரைக்கும் மார்ச் 15 25 வரைக்கும் இடி ரைடு செய்யவில்லை. ஏன்னா சென்னை ஹைகோர்ட் தடை விதித்தார்கள். மார்ச் 25 மறுபடியும் இது வரும்பொழுது ஹைகோர்ட்டு இந்த 2 ஜட்ஜு
யார் தடை விதித்தார்களோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் இதுலேருந்து ரெக்யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த கேஸை விட்டு விளைவிக்கிறோன்ட்டாங்க. சரி, உடனே இவங்க என்ன பண்ணிருக்கலாம், இவங்க உடனே வேற 2 ஜட்ஜ் SM சுப்பிரமணியன், ராஜசேகர் அவங்க இதை எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க உடனே சொல்லிட்டாங்க, இல்லை இதில் பிரைமா ஃபேசி நிறைய இது இருக்குது, இதை ரொம்ப டீட்டெயில்டாக விசாரிக்கணும், அதனால 7, 8, 9 தேதி வாக்கில் எல்லாத்தையும் பேசி முடித்து ஃபைனல் ஹியரிங்க்கு அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அப்பயே என்ன பண்ணிருக்கணும், இந்த இடி ரைடே செல்லாது, இடி டாஸ்மாகர்ஸ் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்பயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இவங்க போகலை. சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது. சென்னை ஹைகோர்ட்டில் நடக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்கில் அந்த 2 ஜட்ஜ் SM சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் இதை எடுத்து இடி ரைட் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஃபர்தராக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஏப்ரல் 25ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க டாஸ்மாக் என்ன பண்ணாங்க, சென்னை நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இல்லை இதை சென்னை ஹைகோர்ட்லேருந்து வேற கோர்ட்டுக்கு மாற்றணுங்கிறாங்க. அப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் இது செல்லாது, இடி எங்களை ரைடே பண்ணக்கூடாது, டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லவில்லை. ஏன்னா மார்ச்சில் அப்படி தான் சொன்னாங்க, சொல்லி தான் கேஸ் போட்டாங்க. அப்புறம் இப்போ அந்த மாதிரி சொல்லலை, இதை வெளி ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்து சொல்லும்பொழுது என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க இல்லையா, பார்த்துட்டு இல்லை வேற ஹைகோர்ட்டுக்குலாம் மாற்ற முடியாது அப்படின்னு ஏப்ரல் 23ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஆனால் அப்பயே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கலாம், இல்லைங்க இது அடிப்படையிலே சரியில்லை, டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இவங்க எப்படி ரைட் பண்ணலாம், ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னு ஏப்ரல் 23ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பயே சொல்லிருக்கலாம். அப்போ சொல்லலை, இல்லை நீங்கள் சென்னை ஹைகோர்ட்லேயே போய் வாதாடுங்க, வேற கோர்ட்டுக்கு மாற்ற முடியாதுன்னு தான் சொன்னாங்க. சென்னை ஹைகோர்ட் ஏப்ரல் 23ஆம் தேதி இது கூட இது ஜட்ஜ்மெண்ட் வெர்டிக்ட் கொடுக்குறாங்க, இல்லை இடி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா, பண்ணக்கூடாது, இடி டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இவங்களை ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? ஹைகோர்ட்டுக்கு தெரியல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஜட்ஜஸ் என்ன அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுதா, இல்லை அவங்க இதை பார்க்க தவறி விட்டார்களா தெரியல. ஏப்ரல் 23ஆம் தேதி ரைடு ப்ரொசீட் பண்ணுனாங்க. அப்பயாவது தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் விழித்து கொண்டு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும், போகவில்லை. மே 14ஆம் தேதி மறுபடியும் டாஸ்மாக் அஃபீஷியல்ஸை இவங்க ரைட் பண்ணுறாங்க. யாரு? இடி ரைட் பண்ணுறாங்க. 14, 15, 16, 17, 18, 19 ரைட் பண்ணுறாங்க. அப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவில்லை. இவங்க இடி ரைட்டில் இந்த விசாகன் டாஸ்மாக் CMD அவங்கள இது பண்ணி 2 நாள் தொடர்ந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க 2 மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் மற்ற அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் லேட்டஸ்டாக அந்த டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஜோதி சங்கர் ஒருத்தர், இவங்க எல்லாம் ரைட் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த செவ்வாய்க்கிழமை, இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை, 4 நாள் முன்னாடி செவ்வாய்க்கிழமை, அப்போ தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அர்ஜென்ட் இதுவாக இது போடுறாங்க, இந்த மாதிரி ரைடு இவங்க பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக அந்த கேஸை ஃபைல் பண்ணவில்லை? அதான் கடைசி மூமெண்ட்டில் இடி ரைட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிகிறதா? ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமுங்க? இந்த கேஸு இல்லைங்க, இடி இந்த டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடாது அப்பயே நீங்கள் பண்ணிருக்கணும், பண்ணவில்லை. இப்போ தான் நீங்கள் பண்ணீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆமாம் டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க, அஃபீஷியல்ஸ் வேறு இது வேறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சுப்ரீம் கோர்ட். இது ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? அதையும் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இவங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் மொபைலை அப்படியே க்ளோன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் தப்புங்கிறீங்க. நிறைய கேஸ் இந்த மாதிரி நடக்கலையா? இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட அந்த SIT அவங்க 3 இவங்க கண்டக்ட் பண்ணும்போது நிருபர்கள் அவங்களுடைய ஃபோனை நீங்கள் இது பண்ணீங்க, கரெக்டா? கரெக்ட். அப்போ அது ரைட்டாக ஆகுமா? அப்போ ஏன்? ஸோ நீங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸில் எனக்கு மனசில் என்ன பண்ணுறதுன்னா, ஹைகோர்ட் ஒன்று சொன்னால்
சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்கிறாங்க, ஹைகோர்ட் வேறு மாதிரி சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இது மக்களுக்கு புரியாத இதுவாக இருக்குது. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், இல்லை இது வெற்றி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, சுப்ரீம் கோர்ட் இன்டரிம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இடி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, சரி நாங்கள் சொல்கிறோம் டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் மேலே போகக்கூடாதுன்னு. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன், இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேபி ஜூன் எண்ட் ஆர் ஜூலை, இன்னும் லிஸ்ட்டு பண்ணல, வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை இது பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விசாகன் இந்த மாதிரி முக்கிய புள்ளிகளை வந்து விசாரிக்கும் பொழுது தான் தமிழக அரசு வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இதில் இன்னொரு முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா திமுக உதயநிதி ஸ்டாலினுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி சொல்ல போறாரு. இவர் இந்த தனுஷோடைய சமீபத்தில் ஒரு படம், இல்லை சிவகார்த்தியனோட பராசக்தி படம், அது ஆகாஷ் எடுத்தார் இல்லையா? சார் ஆகாஷ், அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இடி வந்து ரைடு போயிருக்காங்க. என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்கும்? ஏன் இடி அவங்களுக்குலாம் ரைடு போறாங்க? இந்த டாஸ்மார்க்குக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? அதான் இவர் இந்த ஆகாஷ் அப்படிங்க, ஆகாஷ்னு ஒருத்தர், அப்புறம் ரதீஷ், அவர் தான் உதயநிதி அவர்களுடைய நண்பர் அப்படின்னு போடுறாங்க பேப்பரில். ஸோ அவங்களையும் ரைட் பண்ணிருக்காங்க. அவங்க அப்புறம் தலைமறைவாகி விட்டார்கள்ங்கிறாங்க. இந்த ஆகாஷ் இது பண்ணுறச்ச எனக்கும் ஒரு டவுட் இருந்து, ஆகாஷ் ஃபிலிம் ப்ரொடியூசர், அவருக்கும் இந்த டாஸ்மாக் ஸ்கேமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. இந்த ஆகாஷ் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தை வந்து ஒரு தொழிலதிபருங்கிறாங்க, பெரிய ஜுவல்லரி மார்ட் இதெல்லாம் வச்சுருக்காரு. அப்போ கூட அதில் எவ்வளோ கோடிக்கு பணம் வரும், அந்த பணத்தை மூலதனம் பண்ணுறீங்களா? ஏன்னா இவர் இப்போ எடுக்கிற படம் இட்லி கடைன்னு ஒரு படம் தனுஷை வச்சு எடுக்கிறாங்க, சிவகார்த்திகேயனை வச்சு பராசக்தியின் படம், அப்புறம் இன்னும் 2 படம் 4 படம். இவங்க சொல்கிறது இது வந்து கோடிக்கணக்கில் 300-400 கோடிக்கு மேலே மூலதனம் போட்டு எடுக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பணம் ஏது? அண்ட் இவர் எடுக்கிற படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க. அப்போ ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்னால் அவங்க மூலம் இது பணம் வாங்குறீங்களா? உங்களுக்கு இவருக்கு எவ்வளோ எப்படி இது பணம் வந்தது? ஸோ இதில் ஒரு டிப் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி தான் இடி வந்து அவங்கள ரைட் பண்ணுறாங்க. ஆகாஷை ரைட் பண்ணும்போது டெஃபினட்டாக இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் தொடர்ந்து ரதீஷ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணுறாங்க. ரதீஷ் ஏற்கனவே துபாயிலேயே அங்கே இருந்தவர், அவரை ரைட் பண்ணுறாங்க. ரைட் பண்ணிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. இன்றைக்கி அவங்க சொல்கிறது ரதீஷ் லண்டனில் இருக்கார், அது இன்டர்போல் மூலம் இவங்க லண்டனில் போய் படிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி. இது எல்லாமே பேப்பரில் வருது, இது செய்தி, வாட்ஸ்அப் நியூஸ், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு வர்றதுதான். ஆனால் ஆகாஷ் இல்லை, ரதீஷும் இல்லை, அவங்க வீடெல்லாம் சீல் பண்ணி விட்டார்கள் இடி அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச இவர் வந்து ரதீஷ், ஆகாஷ் அவருக்கு இவ்வளோ பணம் வருதுன்னா ஒன்று பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கணும், இல்லை இவருடைய ஃபாதர் மூலம் வந்திருக்கணும். ஃபாதருக்கு இந்த அளவுக்கு பணம் கிடையாது. பேங்க்கில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 500 கோடி 600 கோடி லோனெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். அப்போ உங்களுக்கு எங்கே இந்த பணம் வந்தது? இந்த பணம் டாஸ்மாக் மூலம் உள்ளே வந்திருக்கா? ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேங்க் மேனேஜரை கூட கூப்பிட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க் மேனேஜர் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்ப்பாங்க. மணி ட்ராய், இவருக்கு எங்கேயாவது பணம் வந்து எந்த அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் யாருது, அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்கேயாவது பணம் வந்து, இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் மூலம் இவருக்கு பணம் வந்திருக்கும். அந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யாருது, அவங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், இத்தனையும் டீப்பாக உள்ளே போகும்போது ஃபைனலி இவங்க போய் இந்த மணி ட்ராய் எங்கே எண்டாருதோ அங்கே பிடிப்பாங்க. ஸோ இவங்களோட ஈடியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்த பணம் பூரா டாஸ்மாக் மூலம் வந்த பணம் தான், டாஸ்மாக்கில் ஊழல் செய்து வந்த பணம் தான் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க ரைட் பண்ணிருக்காங்க. இல்லை, இதில் என்ன கூடுதலாக கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இதே மாதிரி தான் நம்ம வந்து தெலுங்கானாவில் நடந்தது. கவிதா, அதுக்கப்புறம் மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதுவும் இந்த ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன் டயத்தில் இது வந்து அவங்களுக்கு ஃபைல் பண்ணும்போது கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்தது. அதே மாதிரி நம்ம தெலுங்கானாலையும் இவங்களுக்கு கவிதா அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்தது. இந்த மாதிரி திமுகவை டார்கெட் பண்ணுறதுக்கு பண்ணுதா மத்திய அரசு அப்படின்ற கேள்வி வருது இல்லை? நோ, தெலுங்கானா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த இவங்க தோற்ற பிஆர் அந்த இது
சந்திரசேகர் பார்ட்டியை தோத்தது காரணம் ஆன்டி இன்கம்பன்சி. 2 டேர்ம் முடிஞ்சது ஆன்டி இன்கம்பன்சி. அதே தான் இங்கே டெல்லியிலையும் இந்த கேஜரிவால் ஆன்டி இன்கம்பன்சி. ஒன்றும் பண்ணலை, 2 டேர்ம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ணலை. என்ன நேரமோ ப்ராமிஸ். யமுனா எந்த லட்சணத்தில் அங்கே இருந்தது? யமுனாவை சீரமைக்க போகிறோம், அது இதுன்னாங்க. இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் கிடையாதுங்க. டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ்ட். அண்ட் அதை தாண்டி அந்த லிக்கர் பாலிசி கீழே 100 கோடிக்கு மேலே லஞ்சம் கொள்ளாடிச்சிருக்காங்க அப்படின்னு கேஜரிவால் அவங்க கவர்மெண்ட் மேலே. இங்கே தெலுங்கானாவில் வரும்பொழுது பிஆர் இந்த சந்திரசேகர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவருடைய மகள் கவிதா அவங்க தான் சவுத் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் கேஜ்ரிவால் குரூப்புக்கு கொடுத்து 100 கோடிக்கு மேலே. அதனால் அவங்க இன்வால்வ் அப்படின்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. மனீஷ் சிசோடியா 17 மாதம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கு முன்னாடி அவங்க ஹெல்த் மினிஸ்டர். தென் கேஜ்ரிவால் மாற்றி 8 9 சம்மன் அவாய்ட் பண்ணார். கடைசியில் 9வது சம்மன் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க. உள்ளே போட்ட உடனே கவிதா 5 மாதம் உள்ள. தென் ஜட்ஜு ஒருத்தர் உள்ளே இல்லை, நீங்கள் எல்லாரையும் உள்ளே போடுறதுக்கு 7 மாதம் 8 மாதம் 1 வருஷம்லாம் போட முடியாது, பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் ஒன்லி எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் தே ஹவ் நாட் பீன் அக்யூட்டட். அவங்களுக்கு இது பண்ணலை, இவங்க இது கிடையாதுன்னு சொல்லலை. தே ஹவ் நாட் பீன் அக்யூட்டட். ஸோ அவங்க தோத்ததுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே மேலே கொண்டு வராங்க. எலெக்ஷன் இதுக்காக இல்லை, கிடையாது. அதனால் இந்த கேஸ் நடக்கும், இவங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறதுனா போவாங்க, தெரியாது எப்படி நடக்கும்னு. ஆனால் எலெக்ஷனில் இவங்களை டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க இடி ரைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது போகிற போக்க பார்த்தா இது திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கின ஒரு வட்டத்துக்கு போகுது. இன்னொரு 2-3 மாதம் இது அப்படியே நெருங்க யாராவது ஒருத்தர் அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை சார், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, அதில் எந்த விதத்துலையும் இடி முதல்வர் ஃபேமிலி இல்லை உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு இன்கிரிமினல் சொல்லவில்லை. அதனால் இது பேப்பரில் போடுறது, இது போடுறது, இவர்கிட்ட போயிடுவாங்க. ரத்தீஷ் இவருடைய நண்பராக இருக்கலாம், ஆனால் அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். அதனால் சாலிடாக ஒரு எவிடன்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னால் அப்படி குறை பண்ணி பேச முடியாது. ஏன்னா எந்த ஒரு இதையும் இடி கொடுக்கவில்லை இது வரைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, டாப் லெவல் பீப்புளெலாம் இன்வால்வ் அப்படின்னு தெரியறது. அரசாங்கமும் ஏன் இதுவரைக்கும் மே 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இடி டாஸ்மாக ரைட் பண்ணதே தப்புன்னு ஏன் கேஸ் போட மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு இவங்க கவர்மெண்ட்டு சொல்லணும். ஏன் கடைசி வரைக்கும் இருந்தீங்க? அஃபீஷியல்ஸ் இந்த அளவுக்கு இது பண்ணி ரொம்ப நெருக்கமாக உள்ளே போகும்பொழுது நீங்கள் போகிறீங்க, அது மக்கள் மனதில் சந்தேகத்தை எழுப்புகிறது. எங்களோடு பல தகவல்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.